உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ஒருவன் இயேசுவினிடத்திலே ஓடி வந்து நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்ட பொழுது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. கனம் பண்ணுகிறது அப்படின்னா அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பவுல் எழுதுறாரு. அதோடைய பேஸான வசனம் உபாகமத்துல தேவனாகிய கர்த்தர் உனக்கு எந்த இடம் ஊர் கொடுக்குறாரோ அந்த இடத்துல நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் ஆண்டவன் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, எல்லா காரியங்களிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். அவங்க வயதான பொழுது அவங்கள அசட்டை பண்ணாதீங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, வெறும் புதிய ஏற்பாட்டுல இது எப்படி ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோரையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை வளர்த்து வருகிறவர்களையும் நம்ம கனம் பண்ணணும். பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு தகப்பன மாதிரி இருந்தேன், தகப்பன போல நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அந்த மாதிரி எல்லாம் அதாவது நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, பைபிள் டீச்சர்ஸ், உபாத்தியாயர்கள் 10,000 பேர் இருக்காங்க. ஆனா தகப்பன் மாதிரி இல்லையே, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி அவருங்க சொல்லுகிறார். நான் உங்களை திருத்துறேன், உங்களுக்கு வழி காட்டுறேன், அந்த மாதிரி சொல்கிறார். இன்னொரு இடத்துல பவுல், நான் உங்களுக்கு தாயை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உங்களுக்கு பட்சமாய் நாங்க நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளை காப்பாற்றுறது போல நான் உங்க மேல அவ்வளோ வாஞ்சையா இருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தையும் கொடுத்தேன், எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க மனதா இருந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, ஒழுங்கா உங்களை நல்லா விசாரிக்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கணத்திற்கு நீங்க அவங்கள பாத்திரராய் அவங்கள நீங்க டபுள் ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ புதிய ஏற்பாட்டுல பெற்றோரை கனம் பண்ணுகிறதுனா 4 குரூப்பா அவங்களை எடுக்கலாம். ஒண்ணு நம்மை பெற்ற பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர், அடுத்தது நமக்கு மூத்தவர்களா இருந்து நம்மை நடத்துகிறவர்கள். பவுலே பாருங்களேன், அந்த ரூஃபஸ் உடைய தாயாரை தன்னுடைய தாயாரை அவர் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பிரயாசப்பட்டவங்க, தீமோத்தேயுவை வந்து பவுல் தன்னுடைய சொந்த குமாரனை போல விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்றாரு. இன்னொரு இடத்துல பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு என்று எழுதுகிறார். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று சொல்லி உத்தம குணத்தை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீசஸ் அந்த பெற்றோரை, மரியாளை, யோசேப்பை கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் சிலுவையில போன பொழுது கூட தாயை வெறுமையா விட்டுட்டு போயிடாம அவங்கள யோவான் இடத்திலே ஒப்பு கொடுத்துட்டு போகிறதை பார்க்கிறோம். கேள்வி, என் வார்த்தைகள் கீழ்ப்படிதல், என்னுடைய மனப்பான்மை, மரியாதை, இதன் மூலமாய் என் தாய் தந்தையை நான் கனம் பண்ணுகிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணா எங்களுடைய ஆயுசு நாட்களும் நீடித்திருக்கும், நாங்க எங்களுடைய வாழ்க்கையும் நன்றாயிருக்கும் என்று வேதம் எங்களுக்கு மறுபடி சொல்லுகிறதே. உண்மையாய் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணவும், ஆவிக்குரிய பெற்றோரையும் நாங்கள் கனம் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென்.